எந்த வினாடி நீங்க 100 மார்க் கொடுப்பீங்க, எந்த வினாடி 100 மார்க் கொடுப்பீங்க? 100 மார்க் கொடுக்குற வினாடி எனக்கு ஆக்சுவலா தெரியாது. ஆனா எப்ப கொடுக்க மாட்டாங்கன்னா, நான் எப்ப உணர்வுகளை கட்டுப்படுத்தி நம்ம ஏதோ அடைய முடியும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்ல நான் என்ன ஒரு மாதிரி இது பண்றோம். அப்ப அப்படி பண்ணிட்டோமே, அப்ப அந்த டைம்ல நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்ன்ற மாதிரி அதுக்கு கம்மி பண்ண. நீங்க எல்லா இதுலையுமே 100 மார்க் கொடுக்கணும். நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு துணி இருக்கு, ஒரு ஞானி சொல்ற உதாரணம், ஒரு துணி நீங்க எப்படி கசாக்கி போட்டாலும் அது துணி தான். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் நீங்க ஞானத்துக்கு அந்நியமா எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி அப்புறம் நீங்க இப்படி இருந்தால்தான் ஞானி, இப்படி இருந்தாலும் ஞானம் வாசின்னு சொல்லி ஒரு நிறைய இருக்கும். நீங்க எப்படி இருந்தாலும் ஞானிதான், நீங்க வருத்தம் இருந்தாலும் ஞானி தான், உங்களுக்கு நீங்க குழப்பற மாதிரி இருந்தாலும் ஞானி தான். இது ஞானி கொஞ்சம் குழப்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. இது ஏதோ அஞ்ஞானத்துல இருக்கிறேன், நான் இன்னும் ஞானம் அடையணும், நான் ஞானம் அடைந்தா எனக்கு பெட்டரா இருப்பேன், இப்போ இருக்க சரியில்லைங்கிற மாதிரி ஒரு பெட்டர் ஸ்டேட்டை நீங்க எதிர்பார்த்தீங்க, ஒரு பெட்டர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அப்போ நீங்க யோகாவுக்கு போயிட்டீங்கன்னு. யோகாவும் பெட்டர் ஸ்டேட்டு, நான் நல்லா இருக்கேன் நல்லா இல்லைன்னா அந்த ஸ்டாண்டர்ட் தான் அங்கே இருக்கு. 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு அங்கே இருக்கு. இங்கே எல்லாமே அவ்வளோதான். இது 1000க்கு மேலே. அதனால இங்கே வகுப்பு ஸ்டாண்டர்டே கிடையாது. எல்லாமே 1000 ஆகுற மாதிரி எல்லாமே அதுதாங்கிற மாதிரி கிடையாது. எதுவுமே எல்லாமே 100க்கு 100 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வினாடியுமே 100க்கு 100 மதிப்பெண் உள்ளதுதான்ங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா இப்போ அந்த மனதை இருக்கிக்கிற இயல்பு இருந்துட்டு போது அந்த போகிற போக்கில் அதுவே சரி பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. சரிப்படுத்திக்கணும். ஃபியூச்சரை எதிர்பார்க்குறீங்க ஏதோ ஒன்று இப்போ நான் சரியாயிடுவாங்கிற மாதிரி. இல்லை, நம்மளோட இதை மனதை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம கற்றுக்கிட்டோம். ஆனால் நான் அதை செய்யறேங்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம செஞ்சோங்கிறது நமக்கு தெரியுது. உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னாலே யோகாவுக்கு போயிட்டீங்கன்னு யோகாவுக்கு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் நல்லா அப்ளீட் பண்ணிடணும்னா யோகாவில் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கு. தியானத்தில் நல்லா வச்சுக்கலாம், தியானம் பண்ணாதான் நல்லா இல்லாமல் இருந்துருவோம், எப்படி இல்லாமல் இருக்கு, நான் இல்லாமல் இருக்கு. இந்த அப்படி கிடையாது.